எனக்கு கீழே 8 சபை உண்டு. 8 எனக்கு கீழே பாஸ்டுக்கு தெரியாது, அந்த ரகசியம் தெரியாது. இது வரைக்கும் எனக்கு மேலோட்டமாக தான் ஜபத்தமாக தான் தெரியும். எனக்கு கீழே 8 பேர் இருக்காங்க. ஒன்று தேனியில் இருக்காங்க, தேனியில் 3 ஊழியர் இருக்காங்க, பழனியில் 1 இருக்காங்க, சிவகாசியில் 1 இருக்கிறாங்க, விளாம்பட்டியில் இருந்து இப்படி 7 ஊழியர்களுக்கு நான் தமிழ்நாட்டிலே ஒரு எங்கள் பெல்லோஷிப்பில் கோஆர்டினேட்டராக பொறுப்பாளராக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் இப்படிதாங்க. 2005ஆம் ஆண்டிலே என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் 3 முறை அழைக்கப்பட்டு 3வது முறை மறுதளிக்கப்பட்டு நான் 1995 ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆண்டவர் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தேன். அதற்கு பின்பதாக கர்த்தருடைய சபை ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்நாள் கர்த்தரை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் யாவரும் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட நடத்துவாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக வாசிக்க வேண்டியதான வேத பகுதி ஆதியாகமம் எழுதின நிருபம் 19:17 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 17 கொஞ்சம் என் கூட சேர்ந்து ஜெபத்தோடு சேர்ந்து வாசிப்பீர்களானால் எனக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக உங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். வாசி. போதும் ஒரு கண்ணை முடிச்சு. மகா இரக்கமுள்ள அன்பு தெய்வமே, ஆசிரியப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்கு செபிக்க ஆண்டவர் இதற்கு இந்த நாட்கள் என்னை கொண்டு வந்தீங்க. இதற்கு இந்த சபைக்கு கொண்டு வந்தேன் அதை மாத்திரம் நிறைவேற்றும். என்னை செய்ய வேண்டாம்ப்பா, என் சொந்த சுயத்தினுடைய தன்மை வேண்டாம். ஆனாலும் நீ என்னை மறைத்து நீ வெளிப்படுங்கப்பா. இந்த ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை உடைய வாழ்க்கையிலே அத்தியாசப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஆட்சிப்பிக்க தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவர் அப்படின்னு மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய பிள்ளைகளை ஒருமனப்படுத்துங்கப்பா. ஒரே சிந்தையாய் இருக்கிறது செய்யப்பா. ஆண்டவரே ஒரே எண்ணம் உள்ளவராக இருக்கட்டும். யாரும் வெளியே போகவோ, யாரும் அங்கேயுங்குமா தன்னுடைய சிந்தனைகளை சிதறடிக்காதபடி ஒருவனத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்து தேவனுடைய வார்த்தையானது உடைய ஜனங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக அதை ஆண்டவரே செயலாக்க ஆண்டவர் நீ மாற்றபடியே அடியின் சிறுகவும் நீர் பெருகுமாறு நடத்தித்தான். தொடர்ந்து உடைய சுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே வாசிக்கிற வேத வசனத்திலே அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, இந்த வசனத்துல ஒரு 4 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. சுருக்கமாக நீங்கள் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அநேக ஊழியக்காரரிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனாலும் தேவன் இந்த நாட்களே இந்த அடியனை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதனான நோக்கத்தை தேவ சித்தமாக இருக்கிறபடியால் இந்த 4 காரியங்கள். 1, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. 2, பின்னிட்டு பாராதே. 2, பின்னிட்டு பாராதே. 3, பூமியில் எங்கும் நில்லாத. 4, மழைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த 4 காரியத்தை எவ்வளவு தூரத்துக்கு ரத்தின சுருக்கமாக பிரசங்கிக்க தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எப்படிதாக இன்றைக்கு அநேக கூடுகையிலே, அநேக ஆராதனைகளிலே ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். இதுவரைக்கும் என்னுடைய சபையிலே எனக்கு கொடுக்கப்பட்டதான மந்தையிலே ஒரு நாளாவது ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசினதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து தேவன் எனக்கு கொடுக்கிற 1995 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு ஆவியானவர் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் இப்படியாக. ஏன்னா லோத்துக்கு தேவ எச்சரிப்பு என்னது? லோத்து தேவனுடைய எச்சரிப்பை அங்கே பார்க்கிறோம். நீதிமான்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. லோத்துடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் இப்படியாக. லோத்துடைய வாழ்க்கையில வேறு, அங்கே லோத்துடைய வாழ்ந்த இடம் சோதம் குமரா பட்டணம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததாக. ஆனா அந்த பட்டணம் மிகவும் சீர்கேடாக, பாவம் நிறைந்ததாக, அநியாயம் அக்கிரமம் நிறைந்ததினாலே அங்கே பாவம் பெருகி நிமித்தமாக சோதம் குமரா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் எட்டினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதை எட்டின நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் இப்படியாக லோத்து நீதிமானாய் இருந்தபடினாலே தேவன் லோத்தை குறித்து எச்சரிக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் என்ன சொல்லப்படுது? அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இந்த சம்பவம் மேல என்ன செய்யாதே, நிற்காதே. காரணம் என்னவென்றால் ஆண்டவர் நிச்சயமாக தேவனுடைய ஸ்தானாதிபதிகளுக்கு தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் காலத்திற்கு சூழ்நிலைக்கு தக்கவாறு, கால சூழ்நிலைக்கு தக்கவாறு தேவனாகிய கர்த்தர் எச்சரிப்பின் சத்தங்களை கொடுத்து சபையை தட்டி எழுப்ப வேண்டும். சபை சீர்கட்டு போயிருக்கிறது, சமுதாயம் சீர்கட்டு போயிருக்கிறது, தேசம் சீர்கட்டு போயிருக்கிறது. இந்த சீர்கட்ட தேசத்திற்கு எழுப்பதும் வேண்டும் என்பதற்காக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்க உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் கர்த்தருடைய நாமம் இப்படியாக. அதிகாரம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் என்ன செய்தான்? உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். நோவா யாரோடு சஞ்சரித்தான்? தேவனோடு சஞ்சரித்தான். ஆனால் நோவாவை குறித்து உங்களுக்கு அதிகமாய் தெரியும். கர்த்தருடைய நாமம் இப்படியாக. ஆனால் இங்கே லோத்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதன். ஆனால் அந்த சோதம் குமரா பட்டணத்திலே அவன் வசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பட்டணம் சீர்கட்டதா இருந்த நிமித்தமாக தேசம் அழிக்க வேண்டும் தேவ தூதர்களை அந்த பட்டணத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அனுப்பின பின்பு என்ன நடந்தது என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பட்டணத்துக்காரர்கள். அநேக இடையூறு பண்ணினார்கள். அவர்களுக்கு லோத்துடைய பிள்ளைகள் காணப்பட்டார்கள். எத்தனை இடர்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அத்தனை சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் அந்த தூதர்கள் என்ன செய்தார் என்றால் அங்கே ராத் தங்க வேண்டும் என்று சொல்லி லோத்து அவன் என்ன செய்தான்? அந்த தூதர்களை தங்க வைத்தான். தங்குவதற்கு அவன் என்ன செய்ய மனமில்லாதபடி அவன் இடையூறு பண்ணும் பொழுது அநேகரை குருட்டாட்டம் பிடித்து பண்ணுவதற்கு தேவன் உதவி செய்தார். ஆனால் காரணம் என்னவென்றால் லோத்துக்கு தேவனுடைய எச்சரிப்பை கர்த்தர் காண்பிக்கிறார். காரணம் என்ன? தேசத்தை அழிக்க போகிறேன்,
சோதம் குமார பட்டணம் அழிவிலிருந்து அழிக்கப் போகிறேன், அதனால நீ என்ன செய்ய வேண்டும், உன் குடும்பத்தை என்ன கூப்பிட்டு என்ன செய், நீ இந்த மலைக்கு என்ன செய், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்கப்படும் பொழுது அவன் எச்சரிப்புக்கு அவன் செவி கொடுக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? ஆதியாகமம் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினான். போதும், கட்டளையமைப்பதாக. ஏன் லோத்தை ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் மனுஷனை எழுசிதான் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினபடினாலே அவன் ஜீவ ஆத்மா ஆன நிமித்தமாக லோத்து மேலே தேவனுக்கு கருணை இருந்தது. லோத்துடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், லோத்துடைய சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் கருணை உள்ளவராக இருந்தபடினாலே அவனுடைய குடும்பத்தை காக்குவதற்காக உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி தேவன் தூதனை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரியமான தேவ பிள்ளையே, இந்த காலமான கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரியே, இந்த நாட்களே நீதிமானுடைய வாழ்க்கையில தேவன் எச்சரிப்பு எப்போதும் தொடித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. செபிக்கிறவரா இருக்கட்டும், வேத வாசிக்கிறவரா இருக்கட்டும், தியானிக்கிறவரா இருக்கட்டும், தேவ சத்தம் தொடித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், அவன் என்ன செய்கிறார், ஜீவ ஆத்மா ஆன நிமித்தமாக அவன் மனுஷனை தேவ சாயலிலே சிருஷ்டித்தபடினாலே, அவன் கருணை உள்ளவராய் இருந்தபடினாலே, அவன் அக்கறை உள்ளவராய் இருந்தபடினாலே, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருந்தபடினாலே அவனை ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று எச்சரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பிலிப்பியர் 1:21 சொல்லப்படுது, கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், சாவு ஆதாயம் என்று சொல்லப்படுது. இன்னொரு வசனத்தில் தானியேல் 1:8 சொல்லப்படுது. தானியேல் 1:8 வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம். தானியேல் என்றால் வாசிங்க, 1:8. ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவனுடைய பானமான திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். காரணம் என்ன? தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனிதன். தானியேல் தேவ சமூகத்திலே அவன் என்ன செய்யலாம், தீர்மானம் பண்ணுகிறான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், ஒரு திருமண காரியம் இருக்கட்டும், ஒரு நல்ல சுபங்கள் இருக்கட்டும், ஆனால் அங்கே போய் அநேக அசுத்தமான காரியங்கள் குடித்து வெறித்து இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ சமுதாயம் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்னவென்றால், இன்னைக்கு தேவனுக்கு பயப்படும் பயம் இன்றைக்கு இல்லை. தேவனுக்கு பயப்படும் பயம் இன்னைக்கு இல்லாதபடினாலே நிர்விசாரமாக இருக்கிறார்கள். ஆனால் தானியேலோ ராஜா அவனை அழைக்கிறான், பந்திக்கு அழைக்கிறான், விருந்துக்கு அழைக்கிறான். ஆனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக தானியேல் தன் இருதயத்திலே நினைச்சினான், தீர்மானம் பண்ணுகிறான். ஆண்டவரே, ராஜாவுடைய போஜனத்திலும் அவன் பண்ணுகிற பான பாத்திரத்திலும் என் இறுதி என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது, தீட்டாக கூடாது. என் இருதயம் உம்முடைய இருதயம், உன் சரீரம் உம்முடைய சரீரம், அந்த சரீரத்தை எந்த சூழ்நிலை கேடும் ஆகக்கூடாது சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்மானத்தினால்தான் அவன் விசேஷ ஆவியுள்ளவனாக ஒரு தானியேல் ஒரு செபிக்கிறவனாக மாற்றினான். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் காரணம் என்னவென்றால், தானியேல் ராஜாவிடத்தில் போடணும் என்ன செய்யக்கூடாது, அவர் கொடுக்கிற மதுவாகட்டும், அவர் கொடுக்கிற திராட்சை ரசமா இருக்கட்டும், அவர் கொடுக்கிற அப்பமா இருக்கட்டும், அதற்கு முன்பதாக
தீர்மானத்துக்குள்ளாக தன் தேவ சமூகத்துக்கு கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிரியமான தேவ பிள்ளையே, நீங்கள் தீர்மானம் பண்ணுவீங்களா? இன்னைக்கு மாமா விட இருக்கட்டும், மச்சா விட இருக்கட்டும், அன்னை விட இருக்கட்டும், தம்பி விட இருக்க, யாரு உறவினர்களா இருக்கட்டும், பாஸ்டருக்கு தெரிய வேண்டாம். பாஸ்டருக்கு தெரியாம நம்ம என்ன செய்யலாம்? சின்ன சின்ன தவறுகளை பண்ணிடலாம், ஊழியக்காரர்கள் தெரியாம செய்யலாம் என்று சொல்லி அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார். என் சபையிலே, என் தேனியில் இருக்கிற சபையில் இருக்கிறார் ஒரு நபர். ஐயா என்னை பார்த்தோன்னு ஐயா சோத்திரம் என்னை கனப்படுத்துவார். அவர் வீட்டுல போய் என்ன செய்வார்? சாப்பிடுறதுக்கு அவர் வீட்டுல சாப்பாடு கொடுப்பார். ஆனால் எங்கே சாப்பிடக்கூடாது என்று ஒரு கட்டாயம். அது காலங்கள் போய்கொண்டிருந்தது. சில நாட்கள் பின்பதாக அவர் வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஆவியானவர் இடம் கொடுக்கப்படவில்லை. அப்பொழுது அவர்களை பகைக்க முடியவில்லை. அவர்களை நேசமுள்ள குடும்பம், ஆகாரங்களை கொடுத்து போஷித்து தங்க வைத்து போகக்கூடிய ஒரு குடும்பம். ஆனால் காரணங்களால் ஆவியானவர் அங்கே ஒரு முற்றுகை போடுகிறார். இனி அங்கே சாப்பிடக்கூடாது என்று சொல்லி, அப்பொழுது அவர்கள் அந்த சகோதரி வந்து சொல்ற, ஐயா இன்றைக்கு எங்க வீட்டுல சாப்பிடணும். அப்பொழுது நான் சொன்னேன், தயவாய் சொன்னேன், சகோதரி நீ சாப்பாடு செய்ய வேண்டாம், எனக்கு ஆகாரம் ஒழுங்கு விட வேண்டாம். நான் தேவன் வேற எங்கேயாவது ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். அதனாலே நான் வேற எங்கேயும் சாப்பிட, நீங்கள் சாப்பாடு வைக்க வேண்டாம் சொல்லும் பொழுது அவருடைய முகங்கள் வேறுபட்டது. அப்படி அதோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவனோடு பேசினார். உன் கணவனை என்றைக்கு அவன் சீர்படுத்துறானோ, அவன் கள்ளத்தனமான வேலை செய்து கொண்டிருக்கிறான், அவன் என்னைக்கு மனதிருமானோ அன்றைக்கு உன் வீட்டிலே சாப்பிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரி கண்ணீரோடு அழுதார். காரணம் என்னவென்றால், இங்கே ஊழியக்காரன் நேசிக்கிறது, ஆனால் அங்கே சொந்த பந்தங்கள் போய் இருக்கிற இடத்துல போய் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து குடித்து வெறித்து அவருடைய வாழ்க்கையை மாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் காரணம் என்னவென்றால், இங்கே பரிசுத்தம், வெளியிலே வேஷம். இதை ஆவியானவர் எனக்கு காண்பித்தபடினாலே அந்த சகோதரி இடத்தை சொல்லப்படப்படுது. அந்த சகோதரி ஏன் இதை சொல்லுகிறேன் நீ ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு, ஐயா எங்களை மன்னித்திருங்கள் என்று சொன்னாரு. நான் மன்னிப்பதற்கு தெய்வம் அல்ல, நீ ஆராதிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ மன்னிப்பு கேட்டு ஒப்பராகி வாழ்க்கை நடத்துவாய் என்றால் உன் வீட்டிலே கிளாஸ்ல தண்ணி குடிப்பேன், இல்லை என்றால் கர்த்தர் என்னை நடத்துற விதத்திலே நடத்துவார் என்று சொல்லி அவர் எச்சரிக்கப்பட்ட பின்பு ஒரு சில மாதம் கழித்து அவர் மனம் திரும்பி இன்றைக்கும் தேவனோடு தேவ சபையில் அங்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிரியமான தேவ பிள்ளையே, காரணம் என்றால் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்க பாஸ்டர் சொன்னார், நேரத்துக்கு இன்றைக்கு என்னுடைய தகப்பனார் என்னை கிறிஸ்துவுக்கு வழிநடத்தி என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஊழியக்காரனாக தேவனால் அழைக்கப்பட்டு சபை பொறுப்பெடுத்த பொழுது அந்த சபை 11:30 மணிக்கு ஆராதனை. 11 ஆராதனைக்கு அந்த சபையில தான் நான் வளர்ந்தேன். அந்த சபையில தான் நான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 11:30 மணிக்கு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்பதாக எனக்கு சபையுடைய பொறுப்பை கொடுத்த பின்பு நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கப்படும் சில மாதங்கள் அவர்களோடு கூட நான் 11:30 என்ன செய்த ஆராதனை நடக்கும், அதோடு கூட நடந்து கொண்டிருந்தேன். சில காலங்கள் வந்தது. ஒரு 6 மாதத்திற்கு பின்பதாக நான் இதே இடத்துல வைத்து சொன்னேன், வருகிற வாரத்திலிருந்து 11:30 ஆராதனை அல்ல, 10 மணிக்கு ஆராதனை நடத்த வேண்டும். நீங்கள் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய சரியான நேரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது அவர்கள் இந்த காதலை வாங்கி மற்ற காதலை விட்டுவிட்டு அவருடைய வாழ்க்கை அவருடைய வழக்கமோட உள்ள பழக்கத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு பின்பதாக சில மாதங்கள் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 2 மாதம் அறிவிப்பு கொடுத்த 2வது மாதம் முடிவிலே நான் சொன்னேன், அடுத்த வாரம் சரியாய் 10 மணிக்கு வரவில்லை என்றால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்துவிட்டு முடித்தது. சரியாய் அடுத்த வாரம் வந்து விட்டாயிற்று. சரியா 9:30 நான் போயிட்டேன் சர்ச்சில். ஆனா ஒரு சிலர் 9:30 வந்துட்டாங்க, 10 மணிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க.
10 மணிக்கு வந்தாச்சுன்னா வராத ஆறு ஒரு 7 நபர்கள் வரவில்லை. அது யாருன்னு தெரியுமா? என்ன உருவாக்கின தகப்பனும் தாயே தங்கச்சி 2 பேரு விசுவாசி மேல விசுவாசி. என்ன செய்வீங்க? முகத்தை பார்க்கணும்ல, வேதத்தை மூடி வச்சிடணும்ல, அப்படி வைக்கணுமா வைக்கக்கூடாதா? என்ன நடந்துச்சு தெரியுமா? என் தகப்பனா வேகமா வந்து பைய தூக்கிட்டு பையில வந்து உட்கார்ந்தாரு. என் தாயின் பக்கத்துல வந்து லேடிஸ் பக்கம் உட்கார்ந்தாங்க. என் தங்கச்சி இப்படி 7 பேர் நினைச்சுட்டாங்க வந்து வேகமா வந்து உட்கார்ந்தாங்க. ஆராதனை நடந்திருக்கு, ஒர்ஷிப் நடந்திருக்கு. ஒர்ஷிப் நிறுத்து அப்படின்னு நிறுத்தணும்னு லேட்டா வந்தவங்கள எந்திரிங்க வெளியே போகுது. என்ன சொன்ன? வெளியே போ. 7 ஜீவராஜ் ஜரோஜா எந்திரி வெளியே போ அப்படின்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. எந்திரி வெளியே போ. வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு மனிதன் சபைக்குள்ள இருக்கிற வெளியே போ அப்படின்னு சொன்னேன். அதோடு கூட என் தகப்பனார் எழுந்து 7 பேர் வெளியே போய் வாசல் வைக்கிறார்கள். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என் மூப்பர் வந்து, ஐயா அப்பாவா அம்மா வெளியில போக சொல்லிட்டீங்கன்னு, அது அப்பா அம்மா 2வது வேற ஏதோ பாரு அதை செய்ய. அதுக்கு பின்பு என்ன நடந்தது என்னமா? அங்க வெளியில போய் 7 பேர் கசப்பு ஒரு மீட்டிங் போடுறாங்க, திட்டம் போடுறாங்க, எல்லாம் சத்தம் கேட்குது. ஆனா ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது. தேவாவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் அங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசி ஆராதனை வொர்ஷிப் முடிந்த பின்பு சங்கீதம் வாசிக்கப்படுகிறது. அந்த மூப்பர் மறுபடியும் எழுதுகிறார். ஐயா ஒரு தடவை அப்ப நான் சொன்னேன், சரி பெரியவங்களை கனப்படுத்தணுமே அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அவர் வந்து உட்காரலாம், ஆனா சாட்சி சொல்லக்கூடாது, காணிக்க போடக்கூடாது. காணிக்க போடாம சாட்சி சொல்லாம இருந்தா கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கேட்டுட்டு போட்டும். இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும்? வீடு போட்டும், அது எங்க வேணா போட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. கடைசியில இவர் போய் அவளை உள்ள வர வச்சு உட்கார வச்சிருச்சு. ஆராதனை முடிச்சு. ஆராதனை முடிஞ்சோட என் மனைவி பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. என் மனைவிக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வைத்த கிடைக்குச்சு. ஏன்? எங்க தகப்பனார் வீட்டுல தான் இருக்கிறோம். அவர் தான் எங்களை ஊழியத்தை என்ன செய்தார்? எங்க கிறிஸ்துவ வழிநடத்தினவர். இத்தனை கூட்டத்தின் மத்தியில ஒரு 80 பேர் இருக்கிற இடத்துல அவமானப்படுத்தின தகப்பன் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார், எப்படி எங்களை குடும்பத்தை நடத்துவார் என்று சொல்லி என்னுடைய மனைவிக்கு பயம் உண்டாயிற்று. ஆனால் நடந்தது என்னென்றால், ஆராதனை முடிந்து போயாச்சு. வீட்டுக்கு போகும் பொழுது அங்க என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். என்ன? உடனே நான் என்ன செய்தேன்? வேற எதுவும் செய்யல, அப்படியே குடிஞ்சு, அப்பா நீங்க என்ன அடிங்க, என்ன உதைங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, என் சத்திய வேதத்துக்கு புறம்பா ஒரு காரியம் நான் செய்ய மாட்டேன். என் சத்தியத்தின்படிதான் நான் செய்தேன். அது சபை, இது வீடு, என்ன வேணா செய்ய. ஆனா அங்க எல்லாருக்கும் நீதி ஒன்றுதான் என்று சொல்ல முடியாது. அவர் ஏற்றுக்கொள்ளல, அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு மனசு திருப்தி இல்லை. அன்றைக்கு நான் என் மனைவி மதியம் பட்டினி, சாப்பாடு எங்களுக்கு இல்லை. ஆனாலும் கடை கிடையாது, எங்கேயுமே சாப்பிட முடியாது. அந்த சூழ்நிலையில் செபிக்கிட்டோம். கடைசி இரவு குடும்ப சபத்துக்கு முன்பதாக என் அப்பா வந்து சாப்பிட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டார். என் காரணம் இது எதற்கு சொல்கிறேன், இனி சொல்லப்போனா நேரம் முடிந்தாயிடும், வசனத்தை சொல்ல முடியாது. ஏன்னா கடைசியாக என்ன நடந்ததுன்னா, எனக்கு என்னென்ன உபத்திரப்படுத்துறேன் என்னுடைய தகப்பனார் பண்ணினார். என்னை அவமானப்படுத்திட்டு வச்சுட்டேன்னு சொல்லி எல்லாவற்றையும் சகித்து ஒரு ஊழியர் எனக்கு மேல இருக்க ஒரு என்னுடைய பாஸ்டர், எங்க அத்தா பாஸ்டர் இளையவர் உடனே தவறு எழுதி இவன் என்னை அவமானப்படுத்திட்டான், என்னை எப்படி செஞ்சா அப்படி சொன்ன பல பிரச்சனைலாம் உண்டாக்கினாரு. தவறு முடியுமா? அவர் நேரடி விசாரிக்கப்படுகிறது. அவர் வேதத்தின்படி என்னை விசாரித்து அவரை விசாரிக்கப்படுகிறது. அப்படிதான் சொன்னார், நீ என்ன செய்தீங்களோ அது இன்னும் செய்யட்டும், உன் தகப்பனார் சபையில் இருந்தால் இருக்கட்டும், இருந்தால் போகட்டும். ஆனால் அவர் யார் என்றால்
எனக்கு மூத்த அக்காவை திருமணம் பண்ணி கொடுக்கிற மருமகன் அவரும் சேர்ந்து இந்த வேத வசனத்தின்படிதான் அவர் செய்தார் என்று சொல்லப்படுது. என் தகப்பனார் இருந்து என்னுடைய மன்னிப்பு கேட்டு சபையிலும் எழுந்து ஒப்பராக சொல்லி என்ன செய்ய சாட்சி சொல்லி வைத்து குடும்பத்தில் பிறந்த நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 10 நிமிஷத்திற்கு 2 நிமிஷத்திற்கு வெளியே அனுப்பப்பட்டேன். இன்றைக்கு சபையில, இன்றைக்கு நான் சிவகாசி சபையில 8:30 மணிக்கு நீ வரல என்றால் உன் காணிக்க போடும்போது நிறுத்து, வெளியே போன்னு சொல்ல மாட்டேன். நிறுத்து, உன் காணிக்க வேண்டாம். நீ கீழ்ப்படியாத காணிக்க போட்டு நான் சாபத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கீழ்ப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்றால், கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்றால், நீ போட்ட காணிக்கை என்னது தேவையில்லை என்று சொல்லி எச்சரிக்கின்ற சத்தத்தை கேட்ட உடனே தேவ சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இருதயத்திலே தீர்மானம் பண்ண வேண்டும். இருதயத்திலே தானியேலை போல என் இருதயம் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி என்ன செய்த தானியேல் தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணின அந்த தீர்மானத்தை போல கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிரியமான தேவ சகோதரே சகோதரி, உன் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணுவாயானால் உனக்குள்ளே நல்ல ஆவியை, விசேஷ ஆவியை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு பேச வேண்டுமா? ஆவியானவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? ஆவியானவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமா? ஒரு நல்ல தீர்மானம் பண்ணி தேவ திட்டத்திற்குள் செவிய திறக்கப்படுவாய் என்றால் உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுமலர்ச்சியாய் உண்டாக்குவார். அல்லேலூயா சொல்லுமா? சொன்னா நல்லா தெரிஞ்சிருச்சு. அன்பு பிரியமான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. 2வது காரியம் சீக்கிரமாய் அடுத்த 2வது வாக்கியம் என்ன சொல்லுது? பின்னிட்டு பாராதே. வாசிப்போம். எபிரேயர் 10 அதிகாரம் 38 வசனம். எபிரேயர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38 தானே? தப்பா வாசிங்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் எதுல பிழைப்பான்? விசுவாசத்திலே. அன்பு பிரியமான தேவப்பிள்ளை, உனக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும். ஆராதனைக்கு வந்தால் போதாது, ஆராதித்தால் போதாது, வேதத்தை வாசித்தால் போதாது, பாடினால் போதாது. உனக்குள்ளே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த நம்பிக்கையான விசுவாசம் உனக்குள்ளே இருப்பதாயா உன் வாழ்க்கை செழிப்பாக்குவார், உன் வாழ்க்கையை ஜெயமாக்குவார். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் ஏதோ ஏதோ ஊழியக்காரர் கூப்பிடுறாரு, இல்லைன்னா ஊழியக்காரர் மனைவி கூப்பிடுறாரு, பிள்ளைகள் கூப்பிடுறாங்க. அந்த நோக்கத்தோடு வாழ்க்கை நடப்பா என்றால் மனிதனை பிரியப்படுத்துவதற்காக கிறிஸ்துவுக்குள் வாழ்வாய் என்றால் நிச்சயமாவே உன் வாழ்க்கை பரிதவிக்கப்படும். கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும். அதைத்தான் வேதத்தில் சொல்லப்படுது. பின்வாங்கினால் அவர் ஆத்துமா என்ன செய்யாது? 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 பிரியமாய் இருக்காது. நீ பின்வாங்க கூடாது. எடுத்த முன்வைத்ததை பின்வாங்குற நோக்கம் அல்ல. இன்னொரு காரியத்தை நான் பின்வாங்குவது குறித்ததாக வரும்பொழுது என் சிந்தனைக்குள்ள வருகிறது. கர்த்தருடைய நினைப்பதாக என் ஊழியத்திலே கர்த்தருடைய நினைப்பதாக நான் நடையிலே பாரஸ்ட் ஏரியாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டேன் ஒரு சில வருடங்கள். அங்கே போக்குவரத்துக்கு மிக கடினமான ஒரு பகுதி. அங்கே கடந்து போகும் பொழுது சைக்கிள் தான் போகணும், இல்ல சைக்கிள் எல்லாம் நடந்துதான் போக வேண்டும். நான் எந்த ஒரு என்னுடைய ஊழியத்திலே ஆரம்ப நாட்கள் இருந்து எந்த ஒரு விசுவாசி வீட்டில் நான் இன்னைக்கு வைக்க நான் தங்க மாட்டேன்.
இன்றைக்கு வரைக்கும் நான் தங்க மாட்டேன். அன்றைக்கு எனக்கு அந்த நாட்களிலே நான் வீட்டு கூட்டம் நடத்திட்டு நைட்டு 9:30 மணிக்கு நடத்தி முடித்து பின்பு ஃபாரஸ்டுக்குள்ள காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும். 3 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது அந்த வீட்டு கூட்டம் நடத்தின சகோதரி வீட்டிலே அவர் சொல்றார், ஐயா இந்த இடத்துல அந்த இடத்துல இந்த இடத்துல யானை நிற்குது, அங்க ஃபேக்டரி வரும்பொழுது யானை விரட்டுப்பட்டு காட்டான விரட்டுப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்கள் இப்பொழுது போறேன் என்று சொல்கிறீர்கள், இருந்துட்டு காலை அதிகாலையில் பஸ்ஸுக்கு போங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார். இல்ல எனக்கு ஒரு தீப்பெட்டி மாத்திரம் என்னிடத்தில் டார்ச் லைட் இருக்கிறது, நான் இந்த சொல்ற பேக்கை எடுத்துக்கொண்டு இல்ல நான் போய் வருகிறேன். அப்பொழுது இன்னொரு விசுவாசி சொன்னாரு, சே அவர் என்னைக்கு அவர் சொன்னபடி கேட்கவே மாட்டாரு, அவர் என்ன செய்வார் சொன்னதான் செய்வாரு, அவர் போட்டும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கையில கொடுத்து அனுப்பிட்டாரு. நான் கடந்து வந்துட்டேன், 2 கிலோமீட்டர் நடந்துட்டேன். 2 கிலோமீட்டர் தாண்ட பின்பு சத்தங்கள் அந்த காட்டு பகுதியிலே சலசலன்னு சத்தம் கேட்கிறது. லைட் அடிச்சு பார்க்கும்போது காட்டு எருமை சுற்றிலுமாக ஸ்டாரை போல அநேக கண்களில் அடிக்கப்படப்படுவது காணப்படுகிறது. அதை கடந்து போயிட்டேன். அதற்கு பின்பதாக என் வீட்டுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோடு தூரத்திற்கு தான் பக்கத்தில் இருக்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் பொழுது நடு ரோட்டிலே பெரிய ஒரு காட்டானை ரோட்டிலே நிற்கிறது. ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். நான் பாட்டு படிச்சுட்டு ஜோமணி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நடு ரோட்ல என்ன செய்யறது, இந்த பக்கமும் தேயிலை செடி, இந்த பக்கம் ஒரு கிரவுண்ட், அதுல நடு ரோட்ல நிக்க திடீர்னு இருட்டா இருக்கு சொல்லி லைட் அடிச்சா, லைட் அடிச்சது யானை லைட் அடிக்கவும் யானை ஒரே சத்தம் விட்டு நான் போன எந்த வேகத்துல போனோ அதே வேகத்துல திரும்பி ஓடி போய் ஒரு பகுதி தூரத்துல போய் 100 மீட்டர் தூரத்துல போய் நின்று கொண்டு நான் சிந்திக்கிறேன், ஆண்டவரே அந்த சகோதரி சொன்னாங்க யானை இருக்கு சொன்னாங்க. அந்த சகோதரன் சொன்னாரு, அவர் சொன்னதை கேட்க மாட்டார் சொன்னாரு, மறுபடியும் நான் 3 கிலோமீட்டர் நடந்து போகவா? நான் போக மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் ஒரு தீர்மானம் பண்ணேன். யானை நின்று கொண்டு இருக்கிறது, நான் லைட் அடித்துக் கொண்டு அதை பார்த்துக் கொண்டு என் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நடந்தது என்னென்றால், தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவர் அப்போது சொல்றேன், ஆண்டவரே நீர் தான் என்ன சொல்லி வேதத்திலே மிருகத்தை எல்லாவற்றையும் நீ படைத்து இருக்கிறீர், என்னையும் நீர் தானே படைத்தீர் என்று சொல்கிறேன். நானே சொல்லி நானே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், கொஞ்ச நேரம் 5 நிமிடம் கழித்து நான் திரும்பி போக மாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல, இந்த யானையை உம்முடைய வார்த்தையினாலே நான் கடந்து போவேன், நிச்சயமா உங்களுடைய வார்த்தையினாலே ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படி ஆகும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி அந்த தைரியத்தோடு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக மறுபடியும் முன்வைத்த காலை நான் பின்வைக்க மாட்டேன் வந்துவிட்டது என்று சொல்லி காலையில செய்தியில வரட்டும், ஆனால் நாம தூசிக்கப்படட்டும். இல்லை என்றால் ஒரு நெகுக்காக மறித்தால் 100 நெகு இந்த பகுதியை கட்டளை ஊழியத்திற்காக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் சாகுவதற்கு துணிவாக அந்த யானைக்கு எதிராக கொண்டு நடந்து போகும்பொழுது என்ன சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ, இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ என்று சொல்லிக் கொண்டே போகிறேன். சொல்ல 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 அது நகரல. அது என்ன செய்யல, காட்டானுக்கு என்ன நகரல, அருகாமையில் உள்ள தூரம் போனது இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லப்படுது. அந்த காதை டப்பு டப்புன்னு அடித்து அதோ அவாட்ட நினைச்சது மெதுவாக திரும்பினது. இந்த அளவுக்கு தான் நான் நினைச்சேன். தூரம் நின்று கொண்டு அகற்ற பொழுது தேவனுடைய வார்த்தையானது அந்த மிருகத்தை முன்னோக்கி போக இயேசுவின் நாமத்தினால போ 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 என்று சொல்லி நான் சவால் விட்டு போகிறது. அதை வீறு கொண்டு அது சிதறடித்து ஓடினது. அதற்கு பின்பதாக வடக்கிலிருந்து ஒரு பக்கம், வடநோக்கி இடது பக்கத்திலிருந்து ஒரு யானைகள் கூட்டமாக, எனக்கு பின்னாடி யானை முன்னாடி யானை. அந்த சூழ்நிலை மத்தியிலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடாதபடி அதை அகற்றுவதற்கும் அதிகாரமுள்ள தேவன், அதை விரட்டுவதற்குரிய பலனையும் கருமையும் கொடுத்து இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தர் சாட்சியாக வைக்க தேவன் சித்த வைத்ததற்கு காரணம் என்னடா, நான் ஆராதிக்கிற
அதெல்லாம் வேண்டாம். அற்புதமும் வேண்டாம், அடையாளமும் வேண்டாம். நீ வசனத்துக்கு படி உன் அற்புத அடையாளம் உன்னை கொண்டு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பின்பதாக நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த மிருகத்திலே 14 முறை நான் யானையோடு காட்டு மிருகங்களோடு போராடினேன், போராடி முடித்து செய்தேன். எதற்கு சொல்கிறேன்? விசுவாசியாய் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் பின்வாங்காமல் விசுவாசத்திலே என்ன செய்ய வேண்டும்? முன்னோக்கி போகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்கக்கூடிய சுபாவம் வேண்டாம். பின்னிட்டு பார்க்கக்கூடிய நிலை உனக்கு வேண்டாம். தேவன் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பின்னிட்டு பார்க்க சுபாவம் நமக்கு வேண்டாம். என்ன அதற்காக நம்ம அழைக்கல, அதற்காக தேவன் நினைச்சு நம்ம வேறு வைக்கல. ஏனென்றால் அவர் மேல் பிரியமாயிருக்க வேண்டுமானால், அவர் நம்மேல் பிரியமாயிருக்க வேண்டுமானால் விசுவாசத்திலே ஸ்திரமாக நிற்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு பிரியமான தேவ பிள்ளையே, வாசிப்போம், வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். பின்வாங்கி போவாயானால் அவருடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாய் இருக்காது. விசுவாசியே, சகோதரனே, சகோதரியே, பிரியமானவர்களே, நீ பின்வாங்குற எண்ணம் உனக்குள்ள இருக்குமானால் தேவன் உன்னை பிரியமாய் இருக்க மாட்டார். வேறொரு தேவன் தான் பிரியமா இருக்க. பிரியமான தேவ பிள்ளையே, நீதிமொழி 14:14 வாசிப்போம். பின்வாங்க வாசிக்கணும். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலும் தானும் திருப்தி அடைவான். 14 தான் வாசிக்கீங்க. மறுபடியும் வாசிப்போம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளையும் நல்ல மனுஷனோ தன்னிலும் தானும் திருப்தி அடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இறுதி என்ன செய்யக்கூடாது? நம்முடைய இறுதி என்ன செய்யக்கூடாது? பின்வாங்குவதற்கானமா வந்தோ பின்வாங்குற சுவாபமே இருக்கக்கூடாது. அங்கே லோத்துடைய மனைவி சோதம் குமர பட்டணத்திலே ஆஸ்தி அந்தஸ்தோடு ஆஸ்தி ஆடம்பரத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக அவள் சோதம் குமர பட்டணத்தை விட்டு வர நினைச்சல. அவளுக்கு மன